கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எப்படி இரவும் பகலும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்தில் தியானமாய் இருக்க முடியும்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலுன்னா 24 மணிக்கூர் இல்லையா? பகல் 12 மணிக்கூர், இரவு 2 மணிக்கூர், 24 மணிக்கூர். ஆண்டவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் அவருடைய, அதாவது தேவனுடைய வேதத்தில் தியானம்னா சும்மா வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது யாரு அப்படி இருக்க முடியும்? யார் அப்படி இருக்க முடியும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் மட்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷி மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். மற்றவர்கள் இருக்க முடியாது. அப்படி பிரியமாய் இருக்கிற மனுஷனுக்கு உலக கவலை இல்லையோ, உலக பாரம் இல்லையோ, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் சூழ்நிலைகள் பார்க்க வேண்டாமோ, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கண்டாமோ, எங்கள் குடும்பத்தில் உறுதுணை வாங்கண்டமோ, அப்போ வேலைக்கு நாம் போக வேண்டாமோ, வேலை செய்ய வேண்டாமோ என்கிற சிந்தனை உடையவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களைப் போல பரிதபிக்கப்படுகிறவர் ஒரு சந்ததியை உலகத்தில் பார்க்க முடியாது. இந்த வேதத்தின் வசனத்தின்படி வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களை 24 மணிக்கூறும் புக்கை எடுத்துட்டு படிச்சுட்டு திடீர்னு சொல்லல. நேரம் கிடைக்கும் போது பைபிளை வாசித்து தியானி. மற்ற நேரத்தில் எல்லாம் நீ கேட்கிற வசனங்கள், நீ உனக்கு தெரிகிற வசனங்கள், நீ படித்த வசனங்களை தியானித்து கொண்டே தெரிய வேண்டும். நீ வேலை செய்தாலும் அந்த வசனம் உனக்குள்ள இருந்து தியானிக்க முடியும். நீ உன்னுடைய எல்லா காரியத்திலையும் நீ படித்த வசனத்தை, தெரிந்த வசனத்தை இதயத்தில் அதை புரட்டி 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 போட்டு தியானித்து கொண்டே தெரியலாம். இதைத்தான் சொல்லி இருக்கிறது. இப்ப பாருங்கள், நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? குடும்ப ஜெபத்தை செய்கிறார்கள், காலையில ஸ்தோத்திரம் செய்கிறார்கள், நேரம் கிடைக்கும் விதமாக பைபிளை வாசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு, வீட்டை விட்டு, அந்த தியானிக்கிற இடத்தை விட்டு அப்புறம் போய்விட்டால் இயேசு யாரோ, மனுஷன் யாரோ, மனுஷி யாரோ. இயேசுவுக்கும் மனுஷனுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாதது போல, இயேசுவுக்கும் மனுஷிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாதது போல தங்களுடைய வேலை ஸ்தலத்தில், தங்களுடைய தொழில் ஸ்தலத்தில், தங்களுடைய வாழ்க்கை முறையில நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதத்தை படிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். மற்ற நேரத்தில் துன்மார்க்கனோடு நடை போடுகிறார்கள், துன்மார்க்கனோடு கை கோர்க்கிறார்கள், துன்மார்க்கத்தனத்தில் இருக்கிற ஜனங்களோடு பேசி வீணடிக்கிறார்கள் நேரத்தை. அதுதான் இந்த சங்கீதம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், பரிகாசக்காரர் உட்காருகிற இடத்திலே நீ உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் பேசுகிறார். அப்போது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே நீ தியானமாய் இருந்தால் துன்மார்க்கனோடு நீ இருப்பதற்கு, துன்மார்க்கனோடு அரட்டை அடைப்பதற்கு, துன்மார்க்கனோடு நேரத்தை செலவிடுவதற்கு உனக்கு நேரம் இருக்காது. துன்மார்க்கனை கண்டால் ஒரு ஸ்தோத்திரம் போட்டு, ஒரு வணக்கம் போட்டு, ஏதோ ஒரு 4 வார்த்தை ஆண்டவரை பற்றி பேசு, இல்லைங்க உபதேசத்தை சொல்லி, நற்காரியங்களை சொல்லிவிட்டு அவ்விடத்தை கடந்து போய்விடும். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தியானித்துக் கொண்டிருப்போம். 24 மணி நேரமும் தூக்க நேரத்தில் கூட தியானித்துக் கொண்டிருப்போம். தூக்க நேரத்தில் தியானிக்கிறது நிமித்தம் தான்
நம்மளுக்கு தரிசனங்களும் சொப்பனங்களும் நம்முடைய இருதயத்திலே சிந்தனையிலே வந்து அந்த அதிராத்திரிலே கர்த்தர் நம்மோடு பேச காரணம், நீ படுக்கும் போது எதையாவது சிந்தித்து விட்டு, நீ படுக்கும் போது எதையாவது யோசித்து விட்டு, ஐயோ வரும் காரியத்தை குறித்து, இல்லை குழப்பங்களை குறித்து, சிந்தனை குறித்து சிந்தித்து படுத்துக் கொண்டிருந்தால் உனக்கு வருகிற சொப்பனம் உன் இருதயத்தில் நீ சிந்தித்த அந்த சிந்தித்ததனுடைய நிழலாகவெல்லாம் தோடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு துன்மார்க்கனோடு நடக்க நேரம் இருக்காது. வேலை செய்வார், எந்த வேதனை செய்தாலும் அதை ஒரு மனதோடு செய்து இதயத்திலே ஆண்டவருடைய வசனத்தில் தியானத்தோடு இருப்பார். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறது நிமித்தம், அதில் ஒரு மனமாய் இருக்கிறது நிமித்தம் எந்த வேலையும் சிதறடிந்து போகாது, கெட்டு போகாது, குடும்பம் கெட்டு போகாது, பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள். இதோ அப்படி அல்ல. இன்றைய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார்கள், ஆராதிக்கும் போது ஆராதிக்கிறார்கள், வேதம் வாசிக்கும் போது வாசிக்கிறார்கள். மற்றபடி அத்தனையோ இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை, துன்மார்க்கனுடைய யோசனை, துன்மார்க்கனுடைய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டு அவர்களோடு கலந்து, அவர்களோடு சம்பந்தம் கலந்து, அவர்களோடு உறவாடி தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான்.